வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி டிஎன்பிசி மூலிமா கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலிமா மட்டும்தான் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3131 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க என்ன ரோலுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லோவர் டிவிஷன் கிளர்க், அதாவது எல்டிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆரம்பகட்ட சேலரியாக உங்களுக்கு 35,000 பர் மந்த் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு June 23 ஸ்டார்ட் ஆகுது. July 18 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விண்டோ கரெக்ஷன் பீரியடாக 2 டேஸ் உங்களுக்கு வந்து தராங்க. July 23 அண்டு July 24 2 டேஸ் தராங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் தான் வந்து அவங்க 2 நாள் தராங்க, July 23 அண்ட் 24. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். Tier 1 அண்ட் Tier 2 2 விதமான எக்ஸாமினேஷனும் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் தராங்க. நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு இந்த ரோலுக்கு தான் வந்து அவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சம்பளமாக லோவர் டிவிஷன் கிளர்க்கு பேசிக் பேவாக 19,900 ரூபாயும் ப்ளஸ் எல்லா அலவன்ஸ் சேர்த்தா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 35,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு உங்களுக்கு பேசிக் பேவாக 25,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அலவன்ஸும் சேர்த்தா உங்களுக்கு மாதம் 40,000 உங்களுக்கு வந்து சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3131 வேக்கன்சிஸ்ங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. SC STயாக இருந்தீங்கன்னா 5 வருஷமும், OBCயாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் ரிசர்வில் இருந்தீங்கன்னா 10 வருஷமும், OBCயாக இருந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 13 வருஷமும், SC STயாக இருந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 15 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 3 வருஷமும் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க் அதாவது LDCக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ssc.gov.in இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு SSC அப்படின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சிலவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீம்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், SC ST, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து தாராளமாக இது வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் விண்டோ கரெக்ஷன் பீரியட் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி 2 இடத்துலையுமே வந்துருக்கு. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸாக 3 சென்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ப்ரியாரிட்டியோ அதுபடி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா Tier 1 அண்ட் Tier 2 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். Tier 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமுங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.50 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Tier 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 பிரிச்சிருக்காங்க.
ஸோ அதற்கான டீட்டெயில்ஸாக வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம், எவ்வளோ மார்க் அப்படின்னு வந்து அவங்க டீட்டெயிலாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன சிலபஸ் வந்து நாங்கள் வந்து சிலபஸ்லேருந்து கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க எல்லா சிலபஸுமே வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதற்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கடைசியாக அந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கடைசியாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்றதை வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.